ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கு எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் அவளுக்கு ஈவினிங் சாப்பிட்றதுக்காண்டி இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரவை பாயாசம் பண்ணியிருந்தேன். அதை ஃபஸ்ட்டு வந்ததும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு ரவை பாயாசம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடித்ததும் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். இன்றைக்கி ஷாப்பிங் போயிருந்தோம் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காண்டி. அது எல்லாத்தையுமே ஈவினிங் வந்ததும் எடுத்து வச்சாச்சு. எல்லா பொருளையும் பாத்திரம் எல்லாம் நிறைய கிடந்துச்சு. இன்றைக்கி வெளியில் போயிருந்ததுனால மதியமே உள்ள பாத்திரம்லாம் கழுவாமல் இருந்துச்சு. வந்ததும் ஈவினிங் அவங்க ஹஸ்பண்ட் லஞ்ச் கொண்டு போயிருந்தது, பாப்பா கொண்டு போயிருந்தது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம எப்போவுமே பாத்திரத்தில் நிறைய அடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை நம்ம சோறு பொங்கின பாத்திரம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அதை லைட்டாக அலசி நம்ம சிங்கில் ஒரு 2 நிமிஷம் கவுத்தி விட்டுட்டோம்னா அது நல்லா ஊறிடும். நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரையெல்லாம் ஈஸியாக போயிடும். என்னோடய ஈவினிங் ரொட்டீன் இந்த மாதிரி தான் போகும். டெய்லி